நான் உங்கள் குடுகுடு ஜக்கம்மா அகத்தியா. இந்த படத்தோட இயக்குனர் பா விஜய் இந்த படத்தில் பொதுவாக என்ன சொல்ல வந்திருக்காருன்னா, நம்ம நாட்டில் சித்த வைத்தியங்கிற ஒரு மருத்துவம் இருந்திருக்கு. அதன் மூலம் சின்ன சின்ன வியாதியை மட்டுமில்லை, கேன்சரை கூட சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்ல வந்திருக்காப்புல. இந்த விஷயத்தை இவர் ஒரு வீடியோவை எடுத்து போட்டிருந்தா ஒரு 5 நிமிஷம் நம்ம பார்த்துருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம் அதை பற்றி. ஆனால் இதை ஒரு படமாக பண்ணுறேன்ட்டு ஒரு ப்ரொடியூசரை பிடிச்ச ஒரு மண்டையை கழுவி ஒரு 50 கோடி 100 கோடி செலவு பண்ணி நம்மளே டென்ஷன் ஆக்கியிருக்காப்புல. அப்படி தான் சொல்லணும். சரி, இந்த படத்தோட கதை என்னென்னு பார்க்கலாம். நம்ம ஹீரோ ஜீவா ஒரு படத்தில் ஆர்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறா. அப்படி அதுக்காக ஒரு பங்களா மாதிரி செட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. செட்டு போட்டு அந்த செட்டு நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தன்னோட சொந்த காசை 30 லட்சத்தை உள்ளே இறக்கி நல்லா செலவு பண்ணி பிரம்மாண்டமாக போட்டிருக்காப்புல. அந்த சமயத்தில் படத்தோட ப்ரொடியூசர் கால் பண்ணி, டே எல்லாத்தையும் நிப்பாட்டுங்கடா, ஹீரோவையும் கூட்டி விட்டாங்கடா அப்படிங்கிற ஒரு குண்டை தூக்கி ஜீவா தலையில் போடுறாரு. அவர் பைத்தியம் முடிச்ச மாதிரி உடஞ்சி போய் உட்கார்றாரு. அந்த சமயத்தில் ஜீவாவோட ஃப்ரெண்டு ராசிக் அண்ணா சொல்கிறாங்க, ஒன்றும் ஃபீல் பண்ணாத, நம்ம செலவழித்த காசை வீணாக்காமல் இதை ஒரு பேய் பங்களா மாதிரி நம்ம ரெடி பண்ணி மக்களை உள்ளே விட்டு டிக்கெட் வாங்கி பணம் சம்பாரிச்சிக்கலாம், நம்ம போன காசு திரும்ப வந்துடும் நமக்கு அப்படிங்கிற ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க. அது எல்லாத்துக்கும் பிடிச்சி போக சரி அப்படியே பண்ணிடலான்ட்டு இந்த செட்டை ஒரு பேய் பங்களா மாதிரி மாற்றுறாங்க. மக்களும் போய் பார்க்குறாங்க, வருமானம் வருது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது இந்த படத்தோட கதை. சரி, இப்போ இந்த படத்தோட ப்ளஸ் என்னென்னு பார்த்துடலாம். இந்த படத்தோட மிக முக்கியமான ப்ளஸ் என்னென்னு சொன்னோம்னா கேமரா ஒர்க்கு தான். தீபக் என்ன கேமரா பண்ணா அப்படி தெரியல, அட்டகாசமாக இருக்குது. ஃப்ரேமிங் சென்ஸு சூப்பராக இருக்குது. சரியான ஷார்ப்பு, சரியான என்ன சொல்கிறேன்னு தெரில, என்ன கேமரா எடுத்தேன்னு தெரில. இது வரைக்கும் நான் பார்த்த படத்தில் இப்போ விடாமுயற்சியில் செம்மையாக இருந்துச்சு கேமரா. அதுக்கு அடுத்து இந்த படம் வேறு மாதிரி இருக்குது கேமரா ஒர்க்கு. அந்த பண்ண ஸ்டைலே சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான ப்ளஸ் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் சண்முகம். இந்த பிரிட்டிஷ் காலத்து செட்டெல்லாம் போட்டிருப்பாங்க, ஒரு ஃப்ளவராக உள்ளே வச்சு அந்த அரண்மனையை நல்லா இருந்துச்சு. இது வரைக்கும் எங்கேயுமே பார்க்காத செட்டு, அது சூப்பராக பண்ணிருந்தாப்புல. அந்த பேய் பங்களாவும் நல்லா இருந்துச்சு. ஆர்ட் ஒர்க்கு சண்முகம் சூப்பராக பண்ணியிருக்காப்புல. அதுக்கப்புறம் நம்ம யுவன் சங்கர் ராஜா மியூசிக். சாங்ஸில் கோட்டை விட்டாப்புல, சாங் வேஸ்ட். ஆனால் பிஜிஎம் முடிஞ்ச அளவுக்கு போட்டிருக்காப்புல. இந்த படத்துக்கு இவ்வளோ தாண்டா என்னால் முடியும், படம் நல்லா இருந்தால் இன்னும் நான் உட்காந்து பொழப்புக்கிறது கூட போடுவேன், இந்த படத்துக்கு இதுவே அதிகம் அப்படின்னு பிஜிஎம் போட்டிருக்காப்புல. அது ஓரளவு நல்லாவே இருந்துச்சு. இன்னும் படம் நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் வேறு மாதிரி போட்டிருப்பாப்புல. இந்த படத்துக்கு இவ்வளோ தான் அப்படின்ட்டு போட்டிருக்காப்புல, அவ்வளோதான். இதை தவிர இந்த படத்தில் ப்ளஸ்ன்னு சொல்லிக்கிறதுக்கு வேறு எதுவுமே கிடையாது. ஜீவா அவர்களாம் ஒரு ஆக்டிங் எதுவும் இல்லை. அந்த ஃப்ரெண்டாக வர்ற பொண்ணு ராசிகண்ணா அவங்களுக்கும் ஒரு ரோல் இல்லை. அந்த கிங்ஸ்லே, யோகி பாபு, நிறைய பேர் வர்றாங்க. அவங்களாம் எதுக்கு வர்றாங்கன்னே தெரில, வர்றாங்க போகிறாங்க. இந்த படம் பார்த்துக்கிட்டு இருக்க ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு 2-3 பேர் எந்திரிச்சு போனாங்க. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 பேர் எந்திரிச்சு போயிட்டாங்க. அதாவது ஒரு படம் பார்த்தோம்னா எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு தோணவே கூடாது. இந்த படத்தை எதுக்குடா நம்ம பார்க்குறோம் அப்படின்னு தோணவே கூடாது. இந்த படத்தை பார்க்க 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 இந்த படத்தை எதுக்கு எடுத்தாங்க, நம்ம எதுக்கு பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு வெறுப்பு தான் வருது. அது என்ன சொல்கிறதுனா, ஒரு விசேஷ வீட்டில் பொருள் எல்லாமே நல்ல பொருள் வாங்கிட்டாங்க சமையலுக்கு. நெய்யிலேருந்து, அரிசியிலேருந்து, கறியிலேருந்து, மட்டன்லேருந்து, சிக்கன் எல்லாமே நல்ல பொருள் வாங்கிட்டாங்க. ஆனால் அதை நல்லா பண்ணணுமா இல்லையா? நம்மளால் பா விஜய் என்ன பண்ணிருக்காப்புல, சொதப்பிட்டாப்புல. எவனுமே சோர்ந்தீங்கல, எந்திரிச்சு போயிட்டாங்க, காலி பண்ணிட்டு. இதுக்கு மேலே என்ன சொல்கிறேன்னு தெரில. இந்த மாதிரி படமாக தயவு செஞ்சு எடுக்காதீங்க. வணக்கம்.